Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல சாண்ட்விச்சுக்கு தேவையான கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துர்க்கேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீன் சட்னியை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாண்ட்விச்சுக்கு மட்டும் இல்லை, சாட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கேபேஜ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம். நம்ம இப்போ இதெல்லாத்தையும் சாப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபைனாக சாப் பண்ணுறதுக்காக ஒரு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபைனாக சாப் ஆயிருக்கு. இப்போ நான் இங்கே ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சரோட ரா ஸ்மெல் போகிற வரை நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மினிட் குக் ஆனால் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம சாண்ட்விச்சை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு கெச்சப் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னி, அப்புறம் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் ஸ்டஃபிங். நான் இங்கே ப்ரெட் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வீட் ப்ரெட், நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ரெடி பண்ண க்ரீன் சட்னி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணி அந்த ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் இங்கே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாண்ட்விச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் நீங்கள் அதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேனில் தான் டோஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு பேனில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சாண்ட்விச்சை அது மேலே வச்சிடலாம். சாண்ட்விச் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்னோடய பெஸ்டரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட்டான திங் இருந்ததுன்னா அதையும் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். நான் இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வீட் ப்ரெட் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட்டில் கூட செய்யலாம். இப்போ நான் மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதை திருப்பி போடுறேன். இன்னொரு பக்கமாக கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். நம்ம சாண்ட்விச் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.